ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சௌச்சவ், உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு நான் பெரிய வெங்காயத்தில் பாதி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன், அது உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. பாதியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அது சாம்பாருக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபுல் தக்காளியும் நான் சாம்பாருக்கு தான் போட போகிறேன், அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சௌச்சவையும் தோல் சீவிட்டு கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட 4 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட காய்களாம் கட் பண்றதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் நான் ஒரு 3 குழிக்கரண்டி பருப்பு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கையும் கழுவி அதோடு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நான் சாம்பார் ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயையும் போட்டு அதுல நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தூளெல்லாம் போடலாம். மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா அதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பருப்புல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் அதோட போட்டுக்கணும். பருப்பு போட்டு கொஞ்சம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சி அதுல சேர்க்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க அது கூட போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் முறுமுறுப்பாக வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.